ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இப்போ எங்களோட வீட்டிலேருந்து போகிறோம். பக்கத்தில் மூண்டாங்கூருக்குள்ளே நம்ம மட்டக்களப்பு புதூர் மூண்டாங்கூருக்குள்ளே வந்து இன்றைக்கு புதுசாக ஒரு வீடு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சமுத்தி திட்டத்தால் கொடுத்தவங்க. அந்த வீட்டு திட்டம் வந்து விதவை தாய்மார்களை கொடுத்தவங்க. அந்த வகையில் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு அழைப்பில் எடுத்துருக்கிறாங்க. ஆர்டிஎஸ் தலைவர் வாங்க இருந்து. அப்போ அந்த அழைப்பின் பிரகாரம் நாங்கள் போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எங்களோட வீட்டிலேருந்து நடந்து போனால் எங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரம் போனால் கூட விட்டு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பாருங்கள் குழந்தையால் போய் கொண்டுருக்குறோம். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த சூரிய வெளிச்சம் வந்து சில இடங்களில் படுகுது இல்லை, சில இடத்துல படுகுது. அதனால் அந்த இருட்டாகவும் வெளிச்சமாக இருக்குது. சுற்றி வெளிச்சம் மரங்கள் இருக்குது தானே. பாருங்கள் அவ்வளோ வியூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே இது நேற்று முன் அதை கண்ட நான் அதில் ஒரு அது அவங்க ராசுக்குட்டி ஆகுறாங்க. அந்த ஆடுகளுடையும் காண்டி வந்த ஆடு அதுகளுடைய நைட்டு திரிகிறது. அவங்களோட ஆடு வந்துட்டான் நைட்டு 4 ஆடு வந்துட்டான். அவங்களோட இவன் நம்மளோட 4 ஆடும் வரல. இது கொஞ்சம் நீங்கள் இந்த ஜிஎஸ்ல குரூப்பில் இருக்கீங்களா? புது குரூப்பில் ஜிஎஸ்ல குரூப்பில் இருக்கீங்களா? அதில் இருக்கா போடுங்க, மெசேஜ் பாஸ் பண்ணிவிடுங்க. சரியா? இது இருக்கணும். ஜிஎஸ்ல குரூப்பில் எல்லோரும் இருக்கீங்க எல்லாரும். சாரி, நீங்கள் திமிழா தீவா? இது நாங்கள் புது. ஓ அது பரவாயில்ல, நீங்கள் போடுங்க. நீங்கள் இருக்கீங்கண்ணே, நீங்கள் போட்டு விடுங்கண்ணா. சரியா? நீங்கள் போட்டு விடுங்க. போட்டு விடுங்க இருக்கா. அடையாளம் ஆட்டைக்கு எதுவும் அம்மாவுக்கு அடையாளம் எதுவும் வச்சுனீங்களா? வச்சா அதில் அதையும் சொல்லுங்க. சொல்லி போடு. என்ன ஆடு? ரைட். அப்படி விளக்கம் ஒன்று கொடுத்து போடுங்க. ஆண்டவனே. இப்போ 2 பேர் எங்கள்கிட்ட கிராமத்தை சேர்ந்த 2 பேர் வந்து பரபரப்பாக்கிடுறாங்க. இப்போ என்னட்டு கேட்டால் ஆடு அங்கால நேற்று பின்னேரம் இருந்து ஆட்டம் காணலையா வந்து எல்லா ஏரியா ஃபுல்லாக கடித்திடுறாங்க. அதான் நான் எங்களோட ஜிஎஸ் குரூப் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 300-400 பேர் மட்டும் இருக்கிறாங்க அந்த குரூப்பில். நீங்கள் அந்த குரூப்பில் ஒருக்கா பதிவு செஞ்சு போடுங்க. அங்கேயும் இருந்தாலும் வட வழியை நின்றாலும் ஆக்கள் அதை அவங்க சொல்லுவாங்க தானே. ஏன்னா இப்போ நம்ம அப்படி இப்படின்னு தெரிஞ்ச ஒன்று விட நம்ம பேசாமல் குரூப்பில் போட்டுவிட்டா அதுக்குரிய ஆக்கள் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க சார். என்ன நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம். அந்த வீடு துறப்புலாவுக்கு வந்துட்டோம். ஏண்டா சும்மா இருறாப்பா வயசு கொஞ்சம் ஒரு புறமுகர்லாம் கொஞ்சம் வெயிட்டிங் நிற்கிறாங்க. நம்மளோட புறமுகர் ஃபோனும் எடுத்துட்டாரு. இங்கே ஆளை காணலேண்டு. காலையில் வந்து இப்போ 8:40 போகுது. இப்போ நம்மளோட வீட்டு வேலையும் பார்க்கத்தானே வேணும். என்ன வீட்டு வேலையும் பார்த்தானே போகணும். போய் கொண்டிருக்கோம். அம்மா என்னப்பா வேலையா? சரி. எல்லோரும் கடும் பிஸியாக தந்துடுறாங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வீட்டை நிற்கிற மாதிரி எல்லோரும் வேலைக்கு தான் போகிறாங்க வராங்க. ஐயோ கூப்பிட்டது இங்கே ஆக்கள் ட்ரெயின் காணல. நேற்று பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஐயோ உள்ள நிற்கிற அவ்வளோ தெரியும். பார்ப்போமா? என்னோட புறமுறை நானும் தெரியும். வாங்க விட்டாங்க. சத்தம் மட்டும் கேட்கணும். ஆக்களை காணல.
என்ன இதான் எனக்கு வேணும். பட்டாடி எப்படி தானே பட்டாடி அப்படி தானே நீங்கள் இப்போ காலைல ஃபோன் எடுத்து தூக்கணும். குரூப்பில் போட்டிருக்கு தம்பி நீங்கள் சொல்லியிருக்கா வாங்க குரூப்லையும் போட்டேன் நான் வாங்க ஒன்று போட்டாலும் உண்டு வாழ் எங்க தலைவரை காணும் வந்துட்டீங்களா வந்துட்டு இல்லையா எங்கடா புது டியோ உங்க டியோ இந்த ஓடுறா பாருங்க பக்கத்துல இது டியோ எத்தனை மணிக்கு டியோ 9 மணியா போகுது. இப்போ இந்த இடம் தான் ஓப்பன் பண்ணுற இடம் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வரையில் இருக்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வட்டார தலைவரையும் காணல. கம்மூரில் வந்து டிஎஸ் மண்முனை வடக்கு டிஎஸ் இருக்காங்க. டிஓவும் இங்கே என்எம்பி கட்சியில் வந்து மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர். சொல்ல வாங்க கிளாஸ் வாங்கிடுங்க.
காணாது, அதனால் கொஞ்சம் வெளியே வந்து நிற்க வேண்டியதாக கிடக்குது. என்னடம் தானே என்ன வாடு சும்மா இருக்கு கதைக்கிறீங்க எவ்வளோ நிறைய வேலை திட்டங்கள் இந்த ஏரியாவில் கதைங்க பேசுங்க. இந்த நம்பர் தாங்க என்னென்ன போராடுங்க ஓட் போடுங்க அபிவிருத்தி சம்பந்தமான உடனடியாக செஞ்சு சரி. நாங்கள் இது மக்கள் அரசாங்கம், மக்களுக்குரிய வீட்டில் தான் நடக்கும். அதனால் என்னென்ன மக்களுக்குரிய தேவைப்பாடுகள் இருக்குதோ அவ்வளோ தேவைங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்கள் மேக்ஸிமம் செய்யக்கூடியதை செய்வோம். நாங்கள் தோழர் ஊடாக நாங்கள் சேவையிலையும் செய்வோம். கவர்மெண்ட்டும் அப்படி தானே இருக்குது. ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கம். அப்போ இது மக்களாட்சி. என்ன பண்ணுறதுனால கதை நான் ஒரு இந்த வட்டாரத்தை தலைவராக இருக்கிறேன். இவர் தான் மெல்லோ என்ன தெரியும் அவர் வேலையை முடிச்சுட்டு போகிறேன். நான் குடிச்சிட்டேன் இப்போ மெல்லோன்னு கேக் கொடுக்கலையா பண்ணுறேன். கண்ணு தொல்லைகள் எல்லாம் போகிறாங்க. போகிறான் முக்கியர்கள் வந்து நம்ம கிராம டிஓ டிஎஸ் மற்றது ஜிஎஸ் மற்றது வந்து சமுத்தி ஒரு மேனேஜர் எல்லாம் வந்து இடத்துல நிற்கிறாங்க. அப்போ எங்களோட டிஓவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல மாறி டிஓ எங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆர்டிஎஸ் தலைவருக்கும் வட்டார தலைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் வந்ததுக்குன்னு சொல்லி. சரி டிஓ வாரேன் டிஓ. சரியா யாழ்லையாக்கள் வாரம்மா நன்றியா வாரண்ணா வாரம் இல்லை ரைட் ஓகே.